ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைட் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் கண்ணாடியை பார்க்கும்போது கட்டாயம் இப்படி யோசிச்சிருப்பீங்க, ஏன் இவ்வளவு முடி கொட்டுது? ஷாம்பு மாற்றி பார்த்தாச்சு, எண்ணெயையும் மாற்றி பார்த்தாச்சு, காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டு கூட சில ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் முடி கொட்டுற பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கானது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடி உதிர்தல் அப்படிங்கிறது குடல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? குடல், மூளை இது ரெண்டும் ஹேரோட கனெக்ஷனாக இருக்குது. குடலும் மூளையும் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் உங்களோட முடி ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம உடம்பு அப்படிங்கிறது ஒரு மிஷின் மாதிரி இல்லைங்க, இது ஒரு கனெக்டட் சிஸ்டம் தான். குடல், மூளை, முடி 3 ஒன்றுக்கு ஒன்று டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. இதுதான் கட் பிரெயின் ஹேர் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குடல் நியூட்ரிஷனை அப்சார்ப் பண்ணுறப்ப மூளை இருக்குல்ல, அது ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் ஆக்கும். குடல் சரியில்லைன்னா நியூட்ரிஷன் இருக்குல்ல, அது அப்சார்ப் ஆகாது. பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஹேர் ஃபால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிரும். கட் ஹெல்த் அண்ட் ஹேர் க்ரோத் பற்றி பார்க்கலாமா? நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவையும் உடம்பு அப்சர்வ் பண்ணுகிறதாங்கிறது தான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் நினைப்போம், நல்லா ஹெல்த்தியாக தானே சாப்பிட்றோம், அப்புறம் ஏன் முடி கொட்டுதுன்னு. குடல் ஆரோக்கியம் இல்லாததுனால தாங்க. முக்கியமாக புரோட்டீன், அயன், ஜிங்க், பயோட்டின், விட்டமின் B12 எல்லாம் தாங்க குடல் அப்சர்வ் பண்ணுது. குடலில் ப்ராப்ளம் வர்றப்ப எந்த ஒரு நியூட்ரிஷனையும் அது அப்சர்வ் பண்ணாது. நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி உண்டாகும், அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு வந்துடும். அதனால கூட முடி கொட்டும், டேண்ட்ரஃப் வரும். நம்ம எல்லாரும் செய்கிற காமனான மிஸ்டேக் என்னென்னா டைஜஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் மிஸ்டேக் தான். நம்ம தினம் தினம் செய்கிற சில தவறுகளால் முடி கொட்டுறது அதிகமாகுது. அது என்னென்னா ஜங்க் ஃபுட்டு தான். ஸ்பீடாக சாப்பிட்றது, லேட் நைட்டில் சாப்பிட்றது, அதாவது 11 மணி 12 மணி மிட் நைட்டில் சாப்பிட்றது, தண்ணிங்கிறத ரொம்ப குறைவாக குடிக்கிறது. இதனால குடலில் வலி, வீக்கம்லாம் வர ஆரம்பிச்சிரும். கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாக ஆரம்பிச்சிரும். நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணாது குடல். இதனால முடி கொட்டுறது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளமும் சோர்வும் கூடவே வந்துடும். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹேர் லாஸ் பற்றி பார்க்கலாமா? மன அழுத்தம் இப்போ இருக்க காலகட்டத்தில் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகள் கூட மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. முன்னாடி இருக்க காலகட்டத்திலலாம் நிறைய பேர் மன அழுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை கூட அவ்வளவா பயன்படுத்த மாட்டாங்களாம். அவங்களோட கால சூழ்நிலை வேற. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது காமனான வேர்டாக மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி செயல்பட்டுருங்க. ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அதுதான் ஹார்மோன் இன்பேலன்ஸ்க்கான ஒரு முக்கியமான காரணம். இது என்ன பண்ணுன்னா கார்டிசோல் ஹார்மோனை அதிகப்படுத்திடும். இதனால டைஜஷன் ஸ்லோ ஆகும், ஹேர் ஃபால் அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு எக்ஸாம்னால டென்ஷன் வருது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ரெஷர், அதாவது ஒர்க் ப்ரெஷர்னால ஹேர் ஃபால் அதிகமாகிரும். இதெல்லாம் டைரக்ட் ரீசன். இதற்கான சொல்யூஷனை பார்க்கலாமா? குடலுக்கு ஆரோக்கியம் தர உணவுகளை எடுத்துக்கோங்க. அதாவது கட் ஃப்ரெண்ட்லி ஃபுட்ஸ், கீரைகள், வெள்ளரிக்காய், தயிர்லாம் எடுத்துக்கலாம். தயிரில் ப்ரோபயோட்டிக் இருக்குது, இது செரிமானத்துக்கு நல்லது. முழு தானியங்களை எடுத்துக்கோங்க. பழைய சாதத்தை கூட எடுத்துக்கலாம், இதில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது, குடலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம முன்னோர்கள்லாம் அதனால தான் காலையில் வெறும் வயிற்றுலையே இந்த பழைய சாதத்தை சாப்பிட்ருக்காங்க. மோர் கூட எடுத்துக்கலாம், இதுலேயும் நல்ல பாக்டீரியா இருக்குது. தண்ணீர் குடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு நாளைக்கு 2.5 to 3 லிட்டர் தண்ணீர் குடிங்க. மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செயலை செய்யுங்க. ஒன்று மெடிடேஷன் பண்ணுங்க, இல்லைனா வாக்கிங் போங்க, நல்லா தூங்குங்க. இது 3ம் மன அழுத்தத்தை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும். மூச்சு பயிற்சி கூட பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. எக்ஸசைஸ்னோன்னு ஜிம்முக்கு போய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. வாக்கிங் போகிறது, சின்ன சின்ன சேர் எக்ஸசைஸ் இது மாதிரி கூட பண்ணலாம். 7 to 8 மணி நேரம் நைட்டு நல்லா தூங்குங்க.
எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, மதியானம் 4 மணி நேரம் தூங்கியாச்சு. நைட்டு 4 மணி நேரம் தூங்குனா போதுமா? 8 மணி நேரம் ஆயிருமே அப்படின்னு நினைக்காதீங்க. நைட்டு மட்டும் 7லேருந்து 8 மணி நேரம் நீங்க கண்டிப்பா தூங்கணும். 5த் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா, நல்ல செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள ஸ்லோவா சாப்பிடணும். நீங்க ஸ்லோவா சாப்பிட்டாலே நல்ல செரிமானம் கிடைக்கும். அதனால தான் நல்லா மென்று ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது. "நொறுங்க தின்றால் 100 வயது" அப்படிங்கிறது பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாப்பிடுற டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 7லேருந்து 9 மணிக்குள்ளார சாப்பிட்ருங்க. மதியானம் 12லேருந்து 1, 1:30க்குள்ளார சாப்பிட்ருங்க. நைட்டு டின்னர்லாம் வயசானவங்கலாம் 7 மணிக்குள்ளாரையே சாப்பிட்டுறது நல்லது. மத்தவங்க 9 மணிக்குள்ளாரையாவது சாப்பிட்ருங்க. 9 மணிக்கு மேல நீங்க நைட்டு டின்னர் சாப்பிட்டீங்கன்னா, செரிமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இப்ப நம்ம சொன்னோம்ல, இதோடைய சில பழக்கவழக்கங்கள நீங்க ஃபாலோ பண்றப்ப, முடி கொட்டுறது சீக்கிரத்துல ஸ்டாப் ஆகும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? காலையில எழுந்த உடனே வெறும் வயித்துல பிரஷ் பண்ணிட்டு, வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிருங்க. மதியானம் பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கோங்க. இது உங்களோட குடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. பிரெயின் சூப்பரா வேலை செய்றதுக்கும் உதவியா இருக்கும். ஹேர் ஃபாலும் சூப்பரா ஸ்டாப் ஆகும். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். முடி கொட்டுறத ஸ்டாப் பண்றதுக்கு ஷாம்பு சேஞ்ச் பண்றது மட்டும் சொல்யூஷன் தராது. மூளை, குடல் ஆரோக்கியம் சிறப்பா இருந்தா, முடியும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இனிமே இது மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுவீங்க அப்படின்னும் நம்புறேன். ஒரு சிலர் நினைக்கிறாங்க, வீடியோ போட்ட உடனே என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிரலாமே, எதுக்காக இவ்ளோ லென்த்தியா போடுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். எந்த ரீசன்னால முடி கொட்டுது அப்படிங்கிற விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா என்ன சாப்பிட்டா அது சரியாகும்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அதுக்காக தான் இந்த மெத்தட ட்ரை பண்றது. இந்த வீடியோல ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்றதுக்கு என்னென்ன முறைகள பின்பற்றலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி, ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ. பை.